பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியமாக பாஸ்டர் வெளியே சென்றிருக்கிறபடியினால் கர்த்தர் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார். இன்னைக்கு மாதத்தின் கடைசி நாள்ல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 31ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் உங்களுடைய கதைகளை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு அது லேசான காரியம். ஆமென். யோபுவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. அவரிடத்திலிருந்து எல்லாமே பிசாசு எடுத்தான். அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெயர் புகழ், அவருடைய சுதந்திரங்கள், அவருடைய பணங்கள் எல்லாவற்றையும் பிசாசு எடுத்தான். ஆனா கர்த்தர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன், குறித்த காலத்தில் தரிசனங்களை வைத்திருக்கிற தேவன். என்ன செய்தார் தெரியுமா? யோபு 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசிர்வதித்தார். ஆண்டவர் இப்படிதாங்க செய்வாரு. ஆண்டவர் முதல் வாரம் 2 வாரத்துல அற்புதம் செய்வதை பார்க்கிலும் இந்த கடைசி வாரங்களில் நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை பிடித்து கொண்டீர்கள் என்றால், யோபுவை போல தளர விடாமல் கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வார் என்று விசுவாசித்தீர்கள் என்றால், முன் நிலைமையை பார்க்கிலும் உங்கள் பின் நிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாக அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுவீங்களா என்னோடு இணைந்து? என் முன் நிலைமையை பார்க்கிலும் என்னுடைய பின் நிலைமை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு இருக்கும். ஆமென். உங்க வாழ்க்கை வீழ்ந்து போக கர்த்தர் விட மாட்டார். இங்க பாருங்க, இங்க வாசிக்கிற எல்லாமே டபுள் த டைம்ஸ் கர்த்தர் பண்ணினாரு. வாசிக்கிற யோபு 42ஆம் அதிகாரம் 12வது வசனம். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. பாருங்க, அந்த கழுத, அந்த மாடு, ஆடுல கூட ஆண்டவர் எண்ணிக்கையை கொஞ்சம் கூட குறைக்கலங்க. ரெட்டிப்பா சொன்னாருன்னா ரெட்டிப்பாய் நிறைவேற்றுவார். முதல் காரியம் கர்த்தர் இதான் சொல்றாரு. உங்களுக்கு சொன்னதை, இந்த மாதம் தாமதமாகுதே, கடைசி நாள்ல வந்து நிற்கிறோமே, என்ன நடக்கும் என்று சிந்தித்து கொண்டிருக்கீங்களா? சொன்னதை செய்து முடிப்பவர் நம் தேவன். மறந்து விடாதீங்க. பாருங்க, யோபு முதல் அதிகாரத்துல யோபுவுடைய சூழ்நிலை மாத்திரம் பாருங்க. அவனுக்கு 7,000 ஆடுகள். பாருங்க, 7,000 ஆடை ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சாரு. வசனம் சொல்லுது 14,000 ஆடுகள். இன்னைக்கு கர்த்தர் அப்படிதாங்க செய்வாரு. சின்ன சின்ன காரியத்துல கூட உங்க மேல கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு அம்மா, ஒரு விதவை அம்மா அந்த மகனை பாடையில எடுத்துக்கொண்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து பாடையை தொட்ட உடனே அந்த மகன் பிழைத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த பாடையில அந்த மகன் எப்படி இருந்தானா, துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலைமையில. இன்னைக்கு 2வதாக நீங்க கூட சுக்கு நூறா உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தீங்கன்னா, உங்களை திரும்ப ஒட்டி உயிரோடு எழுப்பி அநேகர் கண்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் இந்த நாளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த மார்ச் 31ஆம் தேதி கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும்படியாக தெரிந்து கொண்ட நாள் இது. ஆமென். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இந்த மார்ச் 31ஆம் தேதி கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும்படியாக தெரிந்து கொண்ட நாள் இது. விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் கர்த்தர் என்ன செய்தார், இந்த கடைசி நிமிடங்களில் கர்த்தர் செய்த அற்புதத்தை பாருங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். யார் கையால மொர்தெகாய்க்கு கனத்தை, ஹானரை கர்த்தர் கொடுக்க வச்சாரு தெரியுமாங்க? யாரு மொர்தெகாயை அழிக்கணும்னு நினைச்சாரோ, யாரு மொர்தெகாய்க்காக தூக்கு மரத்தை செய்தாரோ, அவர் கரங்களாலே மொர்தெகாயை உயர்த்தும்படியாக ராஜா சொன்ன காரியங்களை கர்த்தர் செய்ய வைத்தார். ஜஸ்ட் ஒரு அதிகாரத்துக்கு முன்பாக மொர்தெகாயோடைய சூழ்நிலை என்ன தெரியுமாங்க? அவர் எங்க அமர்ந்திருந்தாரு தெரியுமா? வாசிக்கிறோம் பாருங்களேன், 9வது வசனம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாயுடைய இடம் எது தெரியுமாங்க? அரண்மனை வாசல்.
நல்ல ஆடை கூட இல்ல, ரட்டுடுத்தி கொண்டு அவர் உபவாசத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலை. யாரும் அவரை மதிக்கல. ஆனா அவருடைய பர்சனல் கண்ணீரை, அவருடைய தனிப்பட்ட அழுகைய கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு நான் சொல்றேன் என் அன்பு சகோதரியே, நீ தனிமையில இந்த மாதம் அழுத ஒவ்வொரு அழுகையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி மொர்தெகாய்க்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தாரோ உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பாருங்க, அரண்மனைக்குள்ள கூட இல்லைங்க, வாசல் எந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்து உட்கார்ந்து இருந்தாரோ, ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்ற கண்ணீரோடு அமர்ந்திருந்தாரோ, அதே இடத்துல கர்த்தர் அகாஸ்வேரு ராஜாவை வைத்து கர்த்தர் கனப்படுத்தினார் மொர்தெகாயை. இன்னைக்கு உங்களுக்கும், நீங்க இப்ப அழுது கொண்டிருக்கிறீங்க பாருங்க, எனக்கு ஒரு மாற்றம் வராதா என்று கண்ணீரோடு இருக்கீங்க பாருங்க, அதே இடத்துல உங்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் உதவி செய்கிற மனிதர்களை அனுப்ப போகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. முதல் காரியம், கர்த்தர் சொன்னதை நிச்சயமா செய்வார். இரண்டாவது காரியம், கர்த்தர் மனிதர்களை அனுப்பி உங்களை கனப்படுத்துவார். ஆமான் என்ற ஒரு எதிரி எழும்புவதற்கு முன்பாகவே எஸ்தர் என்ற ஒரு பெண்ணை கர்த்தர் அரண்மனைக்குள்ள அனுப்பினார். இத்தனை சீன் யாருக்காக, இத்தனை பிளான் யாருக்காக? ஒரே ஒரு மனுஷனுக்காகங்க, ஜெபிக்கிற மொர்தெகாய்க்காக கர்த்தர் எஸ்தரை அனுப்பினார். இன்னைக்கு நான் சொல்றேம்மா, உனக்காக இந்த மாதம் முழுவதும் நீங்க ஜெபித்திருக்கிறீங்க, உபவாசித்திருக்கிறீங்க, நீங்க இந்த லைவ்ல இணைந்திருக்கிறீங்க, அதிகாலை ஜெபத்துல இணைந்து கொண்டிருக்கிறீங்க, மாலை நடக்கிற ஜெபத்துல இணைந்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமா உங்க ஜெபம் கேட்கப்படும். எப்படி மொர்தெகாயுடைய தலைக்கு மேலாக ஹானர், அதாவது ஒரு மரியாதையை செலுத்த வைத்தாரோ, அதே போல ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. உங்களை தேடி சில மகிமையை கர்த்தர் அனுப்ப போகிறார். சொல்லுங்க, மகிமைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன், மகிமைகளை பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும். இங்க வேதாகமம் இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. யோவான் முதல் அதிகாரம், மன்னிக்கவும், யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிற 9வது வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து. பிரியமானவர்களே, தண்ணீர் ஊத்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததுன்னு, வேற யாருக்குமே தெரியல. அதே போலதான் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போறார். சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த காரியம் நடந்தது, எப்படி இவர்களுக்கு இந்த நன்மை நடந்தது. உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தது. உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் நீங்கள் வடித்த பல நாளுடைய கண்ணீருக்கு பதில் என்று. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் நீங்க போட்ட உபவாசங்களுக்கு கர்த்தர் வானத்தை திறந்து பதிலை அனுப்பி இருக்கிறார் என்று. உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியுங்க. சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட வண்ணமாக கர்த்தர் உங்களுடைய தண்ணீர்களை திராட்சை ரசமாய் மாற்றுவார். இந்த திராட்சை ரசம் எப்படி இருந்ததா வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே. மார்ச் 31ஆம் தேதி ஆகலாங்க, ஆனா இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்யும்படியாக அவர் நன்மைகளை குவித்து வைத்திருக்கிறார். உங்கள் தேவன் சாதாரண தேவன் அல்ல. நீங்களும் நானும் வணங்குற கர்த்தர் அவர் சாதாரண தேவன் அல்ல. அவர் உலகத்தையே வார்த்தையால் உண்டாக்கினவர். நான் சொல்றேன் பிரியமான என் குடும்பத்தாரே, முன்பு செய்ததை பார்க்கிலும் பின்பு செய்யறது அதிகமா இருக்கும். ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதத்துல கடைசி நாள் ஆயிடுச்சு, இனி ஒரு நன்மையும் நடக்காது, எல்லாம் முடிந்ததுன்னு உட்கார்ந்துராதீங்க. கர்த்தரோட சமூகத்துல உட்காருங்கம்மா. முன்பு கொடுத்த திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பின்பு கொடுத்த திராட்சை ரசம் ருசி அதிகமா இருந்தது. அதே போல யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமைதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உடையதா இருந்தது. அதே போலதாங்க எஸ்தர் பாருங்க, ஆமானுக்கு கிடைத்தது பார்க்கிலும் மொர்தெகாய்க்கு கிடைத்தது அதிகமா இருந்தது. கடைசி நாள் ஆயிடுச்சுன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துராதீங்க. ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் பாதத்துல சரணடைஞ்சிருங்க. கர்த்தாவே நீர் நல்லவரப்பா, நீர் அற்புதம் செய்கிறதில் வல்லவரப்பான்னு போய் அவர் பாதத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னாமா, நான் சொல்றேன் முன்பு செய்த அற்புதத்தை பார்க்கிலும், மார்ச் முதல் வாரத்தில் செய்த அற்புதத்தை பார்க்கிலும், இந்த மார்ச்
கடைசி நாட்களில் அவர் செய்ய போற அற்புதம் பயங்கரமா இருக்கும். அநேகர் கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஆமென். சொல்லுங்க, முன்பு செய்ததை காட்டிலும் பிந்தி செய்ய போறது கர்த்தர் பெரிதானவைகளை செய்வார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த ஃபெய்த் கிளினிக்ல என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு 3 காரியத்தை காண்பித்தீங்க. முன்பு செய்ததை காட்டிலும் பிந்தி செய்யறது இன்னும் ருசி நிறைந்ததா இருந்தது. முந்தி நீங்க செய்த அற்புதத்தை காட்டிலும் பின்னிலைமை இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதமா இருந்தது. முன்பு ஆமானுக்கு செய்ததை காட்டிலும் மொர்தெகாய்க்கு கனம் அதிகமாய் செய்யப்பட்டது. அதே போல ஆண்டவரே, இன்னைக்கு இவங்களுடைய தண்ணீரா இருக்கிற காலியா இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விளையேற பெற்ற திராட்சை ரசங்களாய் மாறட்டும். முன்னிலைமையில என்னெல்லாம் இழந்தார்களோ ஆண்டவரே, இந்த மார்ச் 31ஆம் தேதியில இந்த கடைசி நாட்கள்ல தேவனே பின் நிலைமையை அதிகமாய் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஆமானுக்கு செய்த மகிமையையும் ஹானரையும் காட்டிலும் மொர்தெகாய்களுக்கு நீங்க அதிகமாய் செய்ய வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க தனிப்பட்ட சாட்சியினால நிரப்பும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான குடும்பத்தாரே, திரும்பவும் சொல்லுகிறேன், முந்தி செய்கிறதை பார்க்கிலும் பிந்தி செய்கிறது அதிக நன்மைகளையும் ஆச்சரியப்படத்தக்க ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். திரும்ப இந்த லைவை போட்டு கேட்டுட்டு இந்த வசனங்களை வைத்து அறிக்கை பண்ணுங்க. கர்த்தாவே, நீங்க முந்தி செய்கிறத காட்டிலும் பிந்தி செய்யறது இன்னும் ஆச்சரியமா இருக்கும்பா என்று சொல்லி வசனத்தை வச்சு இன்னைக்கு ஜெபிங்க. நிச்சயமாக நீங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ள நுழையும் பொழுது ஒரு மிகப்பெரிய சாட்சியோட நீங்கள் நுழைவீர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறது. ஒன்று, நம்மளுடைய அதிகாலை ஜெபம் B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் நடைபெறும். நம்மளுடைய 7 நாள் வானம் திறக்கப்படுகிற ஜெபம் B2B சிட்டி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறும். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளைக்கு சாட்சியோடு உங்களோடு கூட இணைகிறோம். தேங்க்யூ so much for joining.